நம்பலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து 6-11 கூடியவர் வர்றார். இது வந்து உபயராசி. உபயராசி இந்த ராசிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இது எப்பவுமே வந்து செவ்வாய் புதன் அப்படின்ற காம்போ வந்து சமகிரகங்கள் அப்படின்னால பொதுவாக வந்து நிலத்தகராறு, பூமி தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு இது எல்லாமே வரும். பொதுவாகவே வந்து இது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்திரம், பங்கு, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது 3ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அப்ப இயல், இசை, நாடகம் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒப்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கவிதை, கதை எழுதக்கூடிய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையான திசையாகவே இருக்கும். இது வந்து பொதுவாக 6-11 அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11ஆம் பாவத்தில் நின்று தசை நடத்தினால் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவனாக இருப்பான். ஆட்சியாக 6ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் அவர்களுக்கு படு நஷ்டத்தையும் படு துன்பத்தையும் தோல்வியும் தொழிலில் வந்து பயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அந்த செவ்வாய் திசையில கடன் அப்படின்றது வந்து மிக அதிகமான கடன் சுமையை கொடுத்து அந்த ஜாதகரை மிக அல்லல் படுத்துவதற்கு தயாராக இருப்பார், தயங்குவதும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகத்திற்கு வந்து இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த கடகம், சிம்மம் லக்னங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செவ்வாயாக இருப்பார். பொதுவாகவே 5-10 குடையவனாக வரும் பொழுதும் இந்த 5-10 குடைய செவ்வாய் 5-10 இடங்கள்ல இருந்தால் நல்ல தொழில் அந்தஸ்து, பிள்ளைகளுடைய உயரிய படிப்பு, உயரிய கௌரவம், பிள்ளைகளால் கௌரவம், பிள்ளைகளால் வந்து நல்ல பேர் வாங்கி இவங்க அதாவது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இவங்களுடைய பிள்ளைகள் வந்து நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் பயன்படுறதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை. அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் இடம் அப்படின்றது வந்து புகழ், எந்த துறையிலும் புகழ் வரும். அவங்களுக்கு வந்து அவங்க ஆட்சித்துறையில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அரசாங்கத்துல வேலையில் இருந்தாலும் சரி, விளையாட்டு துறையில இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் ஈவன் அவங்களுடைய சொந்த துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பா இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த செவ்வாய் தசையில கடக லக்னத்திற்கு இந்த செவ்வாய் தசை நடத்திய கொடுப்பேன். ஏன்னா தொழில்காரனாகவும் அவன் தான் வர்றான். தொழில்காரனாக அவன் வரும்போது கர்மஸ்தானாதிபதியாகவும் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நல்ல உயரிய தொழில்களை அவர்களுக்கு கொடுத்து அள்ளித்தரக்கூடிய லாபத்தையும் கொடுத்து அந்த தொழில வந்து ஒரு அப்ரூவல் மார்க் எப்பவுமே வந்து அந்த தொழில வந்து முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடக லக்னக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே செவ்வாய் வந்து தரத்த வருவது இல்லை. அதனால வந்து கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வரும்பொழுது நல்ல ஒரு கோலாகலமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து 4-9 கூடையவரா வர்றார். ஒரு கோணாதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்ல, ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்ற அந்தஸ்துல வர்றார். இந்த கடக லக்னத்துக்கும் அதான் 5-10 கூடையவர், ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சிம்ம லக்னத்திற்கும் அதே ஒரு கோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய